ஜாதகத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய ஜோசியரா இருந்தாலும் சரி, அந்த ஆள்கிட்ட போய் கொடுங்க, பாருங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை ஏத்துக்குங்க. உங்களுக்கு திருப்தி இருந்தா யோசிங்க, இல்லாட்டினா அடுத்த ஜோசியரை போய் பாருங்க. ஆனால் எந்த ஜோசியரும் உங்களுக்கு வழியை கூட காட்ட மாட்டாங்க. அப்போ ஒரு ஜாதத்தில் குருராக இணைந்திருந்தால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு துர்சம்பவம் நடக்கும். உடனே குழந்தை பிறந்ததுனால நடக்கல, குழந்தை பிறக்கு அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது குழந்தை பிறந்திருக்கு. அப்ப குழந்தை பிறந்த 6 மாசத்துக்கு முன்னாலே 6 மாசத்துக்கு பின்னாலே இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கலாம். உள்ள வந்து இப்ப பாட்டு கிளாஸ் போலாமா, மியூசிக் கிளாஸ் போலாமா, டான்ஸ் கிளாஸ் அனுப்பலாமா, இல்லைன்னா ஏதாச்சும் கராத்தே கிளாஸ் சேர்க்க போறேன், இந்த பிள்ளைய வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே விட்டுற போறேன், 5 வயசுல இருந்தே விடலாமான்னு கேட்டேன்னா அது நான் சொல்றேன். ஆனா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க கூடாது என்கிட்ட. அப்படி இருந்தா என்கிட்ட காசு கட்டு, இல்லைன்னா கட்டாதுன்னு சொல்லி. இந்த குருராக இணைஞ்சிருந்தாலே பொதுவாகவே வந்து உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகள், நோய்கள் இருந்துகிட்டே இருக்கும், மன அழுத்தங்கள் இருந்துட்டே இருக்கும். அடிக்கடி நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிற மாதிரி இவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பய உணர்வை கொடுக்கறது இந்த குருராக. யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன ஜாதக அமைப்பு இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறகுதான் அவருக்கு வேலை போகும். அது இயற்கை. காரணம் என்னன்னா, இப்ப என் ஜாதகத்துல சூரியன் பவர் ஆகும் பொழுதுதான் குழந்தை பிறகு. ஒரு ஜாதகத்துல சூரியன் பவர் ஆயிருச்சு அப்படின்னா குழந்தை பிறக்கிறது மாதிரி என்னுடைய வேலையிலேயும் புதிய மாற்றங்கள் வரும். நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட பல தகவல்களை தர்றதுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் சார். அவங்க தான் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சார், இப்போ வந்து ஜாதகம் வந்து நிறைய பேர் வந்து திருமண டைம்ல தான் வந்து அதை பார்க்கணும்னே தோணுது. ஜாதகத்தை வந்து எப்பெல்லாம் பார்க்கலாம், அதை பார்க்க கூடாதுன்னு ஏதாவது டைமிங் இருக்கா? அதாவது வந்து ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம், எப்ப வாங்குவோம்னா தேவை இருக்கிறப்ப வாங்குவோம். கண்டிப்பா. பொழுதுபோக்குல காசு கையில இருக்குது, போய் ஒரு 1/2 கிலோ ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு எதுவும் செய்யறது இல்லை இல்லைங்களா? இப்ப பொதுவாக இந்த ஜோசியத்துக்கு மேல இதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் செய்யறாங்க. ஒரு ஜாதக இப்ப என்னோட வீடியோ பாக்குறாங்க, நான் ஏதாச்சும் ஒரு பலனை சொல்லிடுறேன். அதை என்ன செய்வாங்கன்னா இவங்க உருட்டி 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 பார்த்து கையில காசு இருக்குது, இந்த ஆள் போன் நம்பர் இப்படின்னு சொல்லி போட்டு புக்கிங் பண்ணி பாக்குறவங்க இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கலாம். நெகட்டிவான விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் நடக்க போறது இல்ல. பயம், சும்மா இருக்க வாழ்க்கை எதுக்கு பயந்துகிட்டு இல்லைங்களா? அப்ப தேவையில்லாமல் ஜாதகம் பார்க்க கூடாது. என்ன மாதிரி தேவைகள் இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம், அந்த முடிவெடுப்பதுல செய்யலாமா வேணாமா. நேத்து இல்ல, ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு லேடி யூஎஸ்ல இருக்கிறாங்க. அவங்க கால் பண்றாங்க, ஏதோ ஒரு இடமாற்றம் காட்டுது ஜாதகத்துல. எடுத்தோடனே கொஸ்டின் அது, கேள்வி அதான், இடமாற்றம் காட்டுது ஜாதகத்துல. ஆமா தம்பி, அதுக்கு தான் போன் பண்ணேன். என்ன விஷயமா? அமெரிக்கால தனியா இருக்கிறேன், வித்துட்டு பிள்ளைகள்கிட்ட போயிடலான் இருக்கேன். பண்ணலாமா வேணாமான்னு கேள்வி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 6 மாசமா யோசிக்கிறேன். இங்கே இருந்துடலாமா, பிள்ளைகளுக்கு பாரமா இருக்கலாமா, இல்ல ஏதாச்சும் செஞ்சுட்டு எங்கேயாச்சும் ஹோமுக்கு போயிடலாமா, இல்ல இங்க இருந்து அங்க போயிடலாமா, இப்படின்னு எனக்குள்ள ஒரு குழப்பம். இல்ல இங்கேயே செட்டில் ஆயிடலாமா, ஏன்னா நான் அந்த ஊரு, நான் கிரீன் கார்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விப்பா. மாறலாமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். நீ எடுத்தோன்னே அந்த பதில சொல்லிட்டேன், இடமாற்றம் இருக்குன்னு. சரி, மாறிட வேண்டியதான், முடிவாகி போச்சு. அப்ப ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள மூளைக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்வி ஒண்ணு. அதுக்கு பதில் தெரியாது, இல்லைன்னா தெரியும், 2 பதில் வச்சிருக்கிறேன். இதுல எதை எடுக்கிறதுன்ற ஒரு குழப்பம். அப்ப ஒண்ணு பூ போட்டு பார்த்து சின்ன பிள்ளைகளை பார்த்து எடுக்க சொல்றது, அது வந்து சில இடத்துல என்ன ஆயிரலாம், ஃபெயிலியர் ஆயிரலாம், இல்லைன்னா பயம் வந்துடலாம், தப்பா கூட போயிடலாம். ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கையவே ரிஸ்க் எடுக்கிறோம். ஒரு பூ போட்டு பாக்குறதுல நம்மளுக்கு இறைவன் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்ல. ஏன்னா நம்ம போய் சாமி கும்பிட்டாலும் சாமி கொடுக்குற பூவை நம்புறதுக்கு நம்ம ரெடியா இல்ல. அப்ப ஏதாச்சும் ஒரு ஜோசிக்காரனை பிடிச்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறேன். அவனை விட நான் வந்து கம்மியாலாம் கஷ்டப்படல, அவனுக்கு 2 மடங்கு கஷ்டப்படுறேன். அவன் 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறான், நான் 12 மணிக்கு தான் கடையை போடுறேன். இருந்தாலும் என் கடன் மட்டும் குறையவே இல்லை, நான் மட்டும் முன்னேறவே இல்லை. என் வாழ்க்கை அப்படியே நிக்குது. எல்லா எஃபோர்ட்டும் போடுறேன், இங்க போறேன் அங்க போறேன் அங்க போறேன், நான் செய்யாத வேலை இல்ல. அவனை விட நான் நிறைய நாலேஜான ஆளுதான், அவனோட அதிகமா உழைக்கிற ஆளுதான். எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் வேலை பார்த்தே பழகிட்டேன், எங்கேயும் கூச்சப்பட மாட்டேன், எந்த வேலையை சொன்னாலும் இறங்கி செய்வேன். இருந்தாலும் மட்டும் என் வாழ்க்கை முன்னேற மாட்டேங்குது. எனக்கு நான் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தவன்லாம் மேல போயிட்டே இருக்கிறான், நான் மட்டும் அங்கேயே தண்ணி மேலே தேங்கி நிக்கிறேன். இப்படின்ற கேள்விகள் இருக்கப்ப நான் எப்ப மேலேறி வருவேன்? கல்யாணம் பண்றோம், எவனுக்கு ஒரு சின்ன எறும்பு கூட பாவம் பண்ணது இல்லைன்னு சொல்றோம், எதுவுமே பண்ணதில்ல, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். யாரை பார்த்தாலும் ஜோறு வாங்கி கொடுக்கேன் பொண்டாட்டி, யாருக்கு யாரு எழுதாலும் பிடிக்காது எங்க அம்மாவுக்கு. இப்படி வாழ்ந்தோம், எனக்கு மட்டும் ஒரு புள்ள பூச்சி நிக்கல, பிள்ளையே பறக்கல அப்படின்றது. பையனுக்கு 40 வயசு ஆகி போச்சு, இன்னும் பொண்ணு கிடைக்கல. ஊர்ல இருக்க ஆளுகளுக்கு தான் என் பெருசன் கல்யாணம் பண்ணி வச்சாரு ஏன்னா அப்படின்ற இந்த மாதிரி
விடை தெரியாத நிறைய கேள்விகள் வாழ்க்கையில இருக்கு. இந்த கேள்வி எப்போ உங்க தோல்ல வேதாள மாதிரி தொங்கிக்குதோ அதை இறக்கி வருவது ஜோசியர்கிட்ட தான் வரணும். வேற வழி இல்ல. சரிங்களா? அப்ப இதுல வந்து நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, நீங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு பூஜையை போட்டு அப்படிலாம் பண்றது கிடையாது. நான் என்ன செய்யறேன்னா, ஜாதகத்தை எடுக்கிறோம். உங்களுக்கு எப்ப இந்த விடை விடை கிடைக்கும், இந்த ஜாதகத்தை பாக்குறோம். கல்யாணம் எப்ப நடக்கும்? இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது, 2 வருஷம் கழிச்சு தான் நடக்கும். போய் வேலையை பாருன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஒருவேளை செய்யறதா செஞ்சுக்கலாம். அது நீங்க என்னதான் சுத்தினாலும் அங்கதான் போய் நிக்க போகுது வண்டி. பீச் குதிரை மாதிரி அப்படி சுத்தி வந்து அங்கதான் நிக்க போகுதுன்றப்ப நாங்க இருக்கிறத சொல்றோம். அவ இருக்கிறத சொல்றதை ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃபை டிசைன் பண்ணிக்கிறது. இதுதான் வழி. இதுக்காக தான் ஜோசியரை நாடணும். அப்ப எது எப்ப நடக்கும், நடக்குமா நடக்காதா? நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு புள்ள பிறக்குமா பிறக்காதா, நான் ஏதாச்சும் தத்தெடுக்கலாமா வேணாமா, நான் இந்த வேலையை செய்யலாமா வேணாமா விட்டுறலாமா, இப்படின்ற கேள்விகள். ஒண்ணு கை விடுறதுக்கு, இல்லைன்னா கை எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா அடுத்து தொடர்றதுக்கு, இது மாதிரி 1000 பிரச்சனைகள் எல்லாரும் கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளை இப்ப நான் வந்து இப்ப ஜோசியர் டிசைட் பண்ணத்தானே செய்வேன். இப்ப நீங்க ஜோசியரை பாக்காட்டினா கூட அந்த விஷயம் நடக்கும். நீங்க டிலே பண்ணா வாழ்க்கையை நடத்தி வைக்கும். நான் வந்து முடிவெடுக்கணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை என்ன செய்யும், முடிவெடுக்க வைக்கும். ஆனா இந்த முடிவெடுக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன பயம். அந்த பயத்தை போக்கி நான் நிம்மதியா இருக்கணும் இல்லையா? எதுக்கு தினமும் நைட்டு தூங்கிட்டு அழுதுட்டு இருக்கணும்? ஒரு ஜோசியரை பார்த்தோம்னா 2 வருஷம் கழிச்சுனா 2 வருஷம் கழிச்சு வரைக்கும் அதை வேற வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஜோசியரை பார்க்கலாம். ஒரு ஜோசியருடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான். ஆனா ஜோசிகாரங்களை இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் எனக்கு கல்யாணம் ஆகல, அந்த ஆள்கிட்ட கேட்டோம்னா ஏதாவது பரிகாரம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி வராங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், அவங்களோட வீக்னஸை பயன்படுத்தி நான் ஒரு 50 நூறு சம்பாரிச்சு நான் ஒரு எல்லாரும் வாலண்டியரா பரிகாரங்களை கேட்டு வாங்குறாங்க. எல்லாமே கேட்டுதான் வாங்குறாங்க. ஜோசியர் மேல குறை இல்ல, கேக்குறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஜோசியம் தெரியாதான்லாம் கேக்குறாங்க நம்மள்ட்ட. பரிகாரம் சொல்லாட்டினா பரிகாரம் எல்லாம் இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஜோசியம் தெரியாதா, நீங்க வேற ஆளா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அப்ப இதோட போராட வேண்டியது இருக்கு. ஆனா ஜோசிகாரங்கள்லயும் அவங்களாவே வாலண்டரியா சொல்றவங்க இருக்காங்க. இப்ப ஒருத்தவங்க கஷ்டத்துல வராங்க, அவங்கள்ட்ட கேட்கறது இல்ல, அவங்களுக்கு மெசேஜ் வரும், உங்க ஜாதகம் பார்த்தோம், இந்த இது இருக்கு இது இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு ராசிகள் மாட்டோம் 40,000 ரூபாய் இருக்குது, கஷ்டம் ரெடி பண்ணிட்டு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி PDF எல்லாம் அனுப்புறாங்க. அப்ப 2 பக்கமே நம்ம குறை சொல்ல வேண்டியது. மக்களும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறாங்க, ஜோசிகாரம் பிரச்சனை இருக்காங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் கடைசியில் பாதிக்கப்பட போறது மக்கள் தான். அப்ப அதுல போய் காசை கொண்டு போய் கொட்டாம ஜாதகத்தை பாருங்க. எவ்வளவு பெரிய ஜோசியரா இருந்தாலும் சரி, அந்த ஆள்கிட்ட போய் கொடுங்க, பாருங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை ஏத்துக்குங்க. உங்களுக்கு திருப்தி இருந்தா யோசிங்க, இல்லாட்டினா அடுத்த ஜோசியரை போய் பாருங்க. ஆனால் எந்த ஜோசியரும் உங்களுக்கு வழியை கூட காட்ட மாட்டாங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிறத படிச்சு சொல்லுவாங்க. வழி கூட உங்களுடைய வாழ்க்கையை தான் காட்டும். ஒரு ஜோசியர் சொன்னதுனால மட்டும் வாழ்க்கை மாறிடுது. சரிங்களா? இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு வழி சொல்றேன். என் பேரு பாசிட்டிவ் ஜோசியர்னு வச்சுக்கோங்களேன். சும்மா உதாரணத்துக்கு நெகட்டிவே சொல்ல மாட்டாயா, போனாலே வந்து பாசிட்டிவ் தான் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்றதுனால மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிருப்போதா வாழ்க்கை? ஒண்ணுமே ஆகாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நெகட்டிவா பேசுறான்னு சொல்லுவாங்க. நான் நெகட்டிவா பேசுறது என்னுடைய வார்த்தை இல்ல, உங்கள் ஜாதகம். நான் உங்க ஜாதகத்தை தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப அதுல நான் நெகட்டிவா பேசுறேன், என்னது பேசுறேன், உங்க ஜாதகத்தை தான் பேசுறேன். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாட்டினா உங்க ஜாதகத்துல இது இல்லைன்னு அர்த்தம். நீங்க பாசிட்டிவா வாழுங்க. அப்ப ஜாதகம் என்பது இருப்பதை இருப்பது போல கூறுவது. ராகு கேது பத்தி தெரியும்ல. சோ இப்ப இந்த குரு கூட ராகு சேரும் போதும், இந்த குரு கூட கேது சேரும் போதும் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் சார்? அதாவது வந்துங்க, ராகு கேது ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான். ஆனா 2 டிஃபரெண்ட் இருக்கு. என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு பொருளை பிடிக்குது, அந்த பொருள் என்கிட்ட வர்றதுக்கு கஷ்டப்படுது, இல்லைன்னா பொருள் வர்றதுக்கு தடையா இருக்கு, அது வந்து ராகு. எனக்கு அந்த பொருள் பிடிக்கவே இல்லை, ஆனா என்கிட்ட வந்து உட்காந்துருக்கு, இது வந்து கேது. ஓகேங்களா? அது 2 தான். அப்ப ராகு அப்படிங்கிறது அது, கேதுங்கிறது இது. அப்ப ஒரு ஜாதகத்துல குருவுடன் சேர்ந்த ராகு, குரு என்பது ஜாதகர், குருவுடன் சேர்ந்த ராகு, குருவுடன் சேர்ந்த கேது 2 வேற வேற பணிகளை செய்யுது. ஒரு ஜாதகத்துல குரு ராகு இணைஞ்சிருந்தா, இணைவு அப்படின்னு நீங்க ஒரே கடத்துல இணையணும்னு அவசியம் இல்லை. குரு உள்ள ராசிக்கு 1, குரு உள்ள ராசிக்கு 5, குரு உள்ள ராசிக்கு 9, இந்த ராசிகள ராகு இருந்தாலும் குரு ராகு இணைவு தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு ராகு இணைந்திருந்தால் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு துர்சம்பவம் நடக்கும். உடனே குழந்தை பிறந்ததுனால நடக்கல, குழந்தை பிறக்கும் அந்த சம்பவம் நடக்கும்போது குழந்தை பிறந்திருக்கு. அப்ப குழந்தை பிறந்த 6 மாசத்துக்கு முன்னாலே 6 மாசத்துக்கு பின்னாலே இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கலாம். குழந்தை சதா எப்பயுமே ஒரு நெகட்டிவ் தாட்லயே இருக்கும். இந்த ஜாதகர் வளர்ந்து வரும்பொழுது ரொம்ப பயந்த சுபாவம் இருக்கும், ஆனா வெளியே வந்து சீன் போடுவார். அப்ப 6 முகம் மாதிரியே சுத்திட்டு இருப்பாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு, ஆனா எல்லா வேலையும் செய்யற மாதிரி சீன் போடுவாரு. குடும்பத்துல கோயில் கட்டுறது, பூசாரி வேலை பாக்குறது, அமானுஷ்யமான வேலைகள் பாக்குறது, மதம் மாறுறது, இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே குரு ராகு இணைவுல வரும். அப்ப குரு ராகு இணைவு வந்து பொதுவாக நெகட்டிவ் தாட் அதிகமா இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு மாதிரி டம்பான ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். அப்ப குரு ராகு என்பது மேக்சிமம் ஒரு பயங்கலந்த நெகட்டிவையும்
ஒரு தன்னம்பிக்கையற்ற சூழலையும் ஏற்படுத்தும். ஆனா வெளியே வந்து சீன் போட்டு பேசினாலும் கூட இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எல்லா வேலைக்கும் தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையை ஆரம்பிச்சு தயங்கிக்கிட்டே நிற்பாங்க. இவங்களுக்கு 16 வயசுல ஒரு பிரச்சனை, 18 வயசுல ஒரு பிரச்சனை, 32 வயசுல ஒரு பிரச்சனை, 36 வயசுல ஒரு பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ள. இந்த குரு ராகு இணைஞ்சிருந்தாலே பொதுவாகவே வந்து உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகள், நோய்கள் இருந்துகிட்டே இருக்கும். மன அழுத்தங்கள் இருந்துட்டே இருக்கும். அடிக்கடி நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிற மாதிரி இவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பய உணர்வை கொடுக்கறது இந்த குரு ராகு. குரு ராகு அப்படியே வேற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ஜாதகரை குழப்பத்தான் செய்யும். இது என்ன மாதிரி குழப்பம் அப்படின்னா, யாரோடய ஒட்ட மாட்டாங்க. தன்னை ஒரு ஞானி மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசுவாங்க. படக்குன்னு எல்லா தவறுகளையும் செஞ்சிருவாங்க. குரு ராகு வந்து ஒரு தவறை செய்யறதுக்கு பயப்படும். குரு கேது வந்து சடக்குன்னு தவறு செய்யும். யாரெல்லாம் வந்து வயசுல மூத்த ஆண்களை கல்யாணம் பண்றாங்க இல்லைங்களா லேடிஸ், அதே மாதிரி வயசுல 12 வயசு வித்தியாசத்துல ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் பிள்ளைய. அவங்க வேற ஜாதியில கல்யாணம் பண்றவங்க, வேற இடங்கள்ல ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க, பிள்ளையை கூப்பிட்டு ஓடி போயிடுறாங்க ஊரை விட்டு. இது மாதிரி ஆளு தைரியமா முடிவெடுக்கிறாங்க இல்லைங்களா, எதை பத்தியும் யோசிக்காம. இது மாதிரி சமூகத்தினுடைய எந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்காம இருக்கிறவங்க எல்லாமே குரு கேது. சாமியாரும் அதே தானே. சாமியாரும் ஒரு குடும்பம் நடத்தணும், பிள்ளை குட்டி பெத்துக்கணும்ன்ற சமூக கட்டமைப்பு இருக்கு. அதுல இருந்து உடச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்வாங்க, வெளியில வந்து இது மாதிரி எங்கெல்லாம் வந்து சமூக கட்டுப்பாடுகள் இருக்கோ அதெல்லாம் உடச்சுக்கிட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு கேது இருக்கு. குரு கேது வந்து பெரும்பாலும் வந்து மன அழுத்தங்களை கொடுக்கும். ஆனா வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். எதையுமே உடச்சு செய்யக்கூடிய விஷயங்கள், எதுலையுமே ஒரு ஒரு புதுமை புரட்சிகளை ஏற்படுத்துறது குரு கேது. குரு கேது இருக்கிறதுனால இவங்களை வந்து நம்ப முடியாது. ஏன்னா இவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது மட்டும் தானே தவிர மற்றபடி ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கும் குரு கேது காரணம். அதே மாதிரி நிறைய தீங்குகள் செய்வதற்கு. தீங்குகள் மீன்ஸ் ஒரு ஒழுக்கமே இல்லாத வேலைகளை தைரியமா செய்யக்கூடியதுனால இது தீங்குகளுக்கும் காரணமா இருக்கு ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல. அப்ப குரு கேது, குரு ராகு ரெண்டுமே ஒரு மனிதனுடைய அவமானங்களை கொடுக்கறது தான். ஆனா இந்த அவமானம் வந்து கொஞ்சம் பெருமைக்குரிய அவமானமா, இந்த அவமானம் பயத்தினால் வரக்கூடிய அவமானமா இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே செல்ஃபா வந்து தன்னைத்தானே ஒரு யோசிச்சு சரி பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சூப்பர் சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல வந்து குழந்தைகள் பிறக்கும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால சில கெட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனா அவங்க எல்லாரும் யார காரணம் காமிப்பாங்கன்னா பிறந்த குழந்தையதான். அறியாம பிறந்த குழந்தைய வந்து காரணம் காமிக்கிறது சரியான விஷயமா? அதனாலதான் நான் வந்து ஜாதகமே வந்து 14 வயசு வரைக்கும் பாக்குறது இல்லைங்க. மேக்சிமம் வந்து பிள்ளைங்க பார்க்க கூடாதுன்னா எந்த ஒரு ரூல்ஸும் எல்லாம் கிடையாது. இது நம்மளா உருவாக்கிறது தான் அனுபவத்துல. இப்ப என்னன்னா ஒரு ஜாதகர் வராரு, அவர் வந்து ஒரு ஜாதகம் பாக்குறாரு. பாக்குறப்ப ஒரு யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன ஜாதக அமைப்பு இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறகுதுன்னா அவருக்கு வேலை போகும். அது இயற்கை. காரணம் என்னன்னா இப்ப என் ஜாதகத்துல சூரியன் பவர் ஆகும் பொழுதுதான் குழந்தை பிறக்கும். ஒரு ஜாதகத்துல சூரியன் பவர் ஆயிருச்சு அப்படின்னா குழந்தை பிறக்கிறது மாதிரி என்னுடைய வேலையிலேயும் புதிய மாற்றங்கள் வரும். அப்ப எனக்கு மாற்றம் வரும்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணு போனா தானே ஒன்னொன்னு மாறும். அப்ப இயற்கையாவே வேலை மாறும். எனக்கு வந்து வாழ்க்கைய பிராடா பார்க்க தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது பிராடா. அப்ப எனக்கு குறுகிய வாழ்க்கை தான் தெரியும். அப்ப எனக்கு வேலை போனது மட்டும் தான் பெருசா தெரியும். இந்த வேலை போனதுக்கு அப்புறமா 10 வருஷம் கழிச்சு நான் பெரிய ஆளாக போறது எனக்கு இன்னைக்கு தெரியாது. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணா ஏதோ இந்த பிள்ளை பிறந்தோடனே வேலை போயிடுச்சு. அப்ப எல்லாருமேங்க நீங்க அவங்க இவங்க எதுவுமே கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவர் ஆனா வேலை போகும், சூரியன் பவர் ஆனா குழந்தை பிறக்கும். அப்போ எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும் பொழுது அவர் வேலையில ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும். இதை வந்து குழந்தையோட நினைச்சுக்கிறது. ஒன்னொன்னு, இந்த குழந்தைக்கு தாய் மாமா எப்படி இருப்பான், அப்பனுக்கு ஆகாதா, இந்த புள்ள பிறந்ததுக்கு அப்புறமா அப்பன் வாழ்க்கை வீணா போச்சு, செத்து போனதுக்கு காரணம் அப்பன் செத்து போயிட்டாரு, இவன் தான் காரணம், இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு இந்த குழந்தை மேல சொல்லுவாங்க. ஆனா வந்து என்னன்னா இந்த குழந்தையுடைய ஜாதத்துல தெரியும், தெரியாம இருக்காது. ஏன்னா இந்த பிள்ளை வந்து அப்பன் எல்லாம் வளரணும்ன்றது தெரியும் இல்லையா. ஆனா வந்து என்னன்னா இந்த பிள்ளைதான் காரணம்ன்றது இல்ல. இந்த பிள்ளையுடைய குறையை அது சொல்லுதே தவிர இந்த குறைக்கு பிள்ளை காரணம் இல்லை. இது அந்த ஆளு ஜாதத்துல இருந்தா தானே அவருக்கு காலியாவாரு. அப்ப என்னன்னா ஒரு சம்பவம் நடப்பதற்கு எல்லாத்தினுடைய கூட்டு செய்வது தான் காரணம். ஆனா இது என்ன செய்வாங்கன்னா எப்பயுமே நான் ஒரு இடத்துல சொல்றது மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கா, கஷ்டமா இருக்கா, வேதனையா இருக்கா, வாழவே முடியல, எவன் மேல அந்த பழி தூக்கி போடலாம்னு யோசின்றது மாதிரி இவனுக்கு என்ன செய்வாங்கன்னா கடைசியா இந்த பிள்ளை எல்லா பழியும் தூக்கி பிள்ளை பேர்ல, ஏன்னா அதான் பேசாது. அப்ப பொண்டாட்டி மேல போட்டா அது இழுத்து பிடிச்சு அடிக்கும். அதனால வந்து பிள்ளை பேர்ல போட்டுறது ஈஸியா. அப்ப இதனால என்ன செய்யுதுன்னா 13 வயசு வரைக்கும் நான் ஜாதகத்தை பார்க்கறது இல்லை. ஏன்னா இவங்க பாக்குறப்ப நான் என்ன சொல்றேன்னா 13 வரைக்கும் ஜாதகம் பாக்குறது இல்லை. என்ன பிரச்சனை, உடம்பு பிரச்சனைன்னு தான் பார்ப்பேன். இல்லன்னா இந்த புள்ள வந்து இப்ப பாட்டு கிளாஸ் போலாமா, மியூசிக் கிளாஸ் போலாமா, டான்ஸ் கிளாஸ் அனுப்பலாமா, இல்லன்னா ஏதாச்சும் கராத்தே கிளாஸ் சேர்க்க போறேன், இந்த பிள்ளைய வந்து ஸ்போர்ட்ஸ்லயே விட்டுற போறேன், 5 வயசுல இருந்தே விடலாமான்னு கேட்டேன்னா அதை நான் சொல்றேன். ஆனா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க கூடாது என்கிட்ட. அப்படி இருந்தா என்கிட்ட காசு கட்டு, இல்லன்னா கட்டாதேன்னு சொல்லிடு. இல்லன்னா இந்த பிள்ளை எந்த இடத்துக்கு போகும்னு சொல்லி கேட்டா நான் சொல்றேன், வேற எதையும் கேட்க கூடாது. அப்ப என்னன்னா மக்களுடைய அறியாமை
அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் அவங்களதான் காரணம்ன்றத மறந்துட்டு யார் மேலேயாச்சும் பழிய தூக்கி போடுவாங்க, ஈஸியா பிள்ளை மேல போட்டுருவாங்க. அப்ப பிள்ளை ஜாதத்துல தெரியுமானா கண்டிப்பா தெரியும். பிள்ளை ஜாதத்தை பார்த்துருந்தா தெரியும். அதனால என்ன செய்வாங்கன்னா, கிராமத்து ஜோசிக்காரங்க பிள்ளை ஜாதத்தை பார்க்க கூடாது, பாலரிஷ்ட தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு விதியவே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய மனோதிடம் தான் தெரியும் இல்லையா எங்களுக்கு. அதனால வந்து பிள்ளை ஜாதகம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் கூறும். ஆனா அதுக்கு காரணம் அது இல்ல. சரிங்களா? அப்ப வந்து குழந்தைகள் ஜாதகத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது பெரும்பாலும். அப்படி குழந்தை ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தின் வழியாக, ஏன்னா என்ன, ஆண் பிள்ளையா இருந்தா 2 ஆண் பிள்ளையா இருந்தா மூத்த புள்ள அப்பாவை பத்தி சொல்லும், 2 பொம்பளை பிள்ளையா இருந்தா இளைய புள்ள அப்பாவை பத்தி சொல்லும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு காலத்துல வந்து ஜாதகம் இருக்காது. இருக்காதப்ப என்ன செய்வாங்கன்னா, பிள்ளை ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்துதான் அப்பனுக்கு பார்ப்பாங்க. இப்ப ஒரு அப்பா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு, பிள்ளை ஜாதகத்தை தான் கொடுப்பாங்க. ஒண்ணு பிரசனம் பார்ப்பாங்க, இல்லைன்னா பிள்ளை ஜாதகத்தை கொடுப்பாங்க. பிள்ளை ஜாதகத்தை கொடுக்குறவரு பார்த்தவர் என்ன செய்வாரு அப்படின்னா, பிள்ளை ஜாதகத்துக்கு நேரம் சரியில்லை அப்பனுக்கு, இப்போதைக்கு தொழில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கொண்டு போன கிழவி என்ன செய்யும், எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளை நேரம் சரியில்லை, இவன் இப்படி ஆயிட்டான், பிள்ளை நேரம் சரியில்லை இப்படி ஆயிட்டான், அந்த பிள்ளையை ஒதுக்கிடுவாங்க. அதனால என்ன செய்யறோம்னா, இது செய்யறதே கிடையாது. உனக்கு ஜாதகம் இல்லையா, போய் ஏதாவது சாமி கும்பிட்டு வேலைய ஆரம்பி, நான் பிள்ளை ஜாதகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க. பெரும்பாலும் ஜோசியர்கள் இப்ப எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. குழந்தைகள் ஜாதகம் வந்தாலே அப்பாவுக்கு சரியில்லை, அப்பாவுக்கு இப்படி ஆகுன்றத சொல்றதை தவிர்த்துடுறாங்க.